அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீனா கிச்சன். இன்றைக்கி நாங்கள் வீட்டில் ஈஸியான முறையில் ஈஸியான மெத்தடில் அதுவும் ஹெல்த்தியாக இந்த பொக்கட் ஷவர்மா எப்படி செய்துன்னு பார்ப்போம். ஷவர்மா இப்படியும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும். ஷவர்மா அதே டேஸ்ட்டில் அதே சுவையில் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரி உங்களுக்கு வீட்டில் செஞ்சு எடுத்துக்கலும். இன்றைக்கி ஷவர்மாக்கான மயனஸ் ஹோம்மேட் வீட்டிலே செஞ்சுருக்கிறேன். இந்த ரெசிபியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்களாலையும் இந்த ஷவர்மா ஈஸியாக செஞ்சிடலும். இஃப்தார் டைமுக்கு எப்போதும் போல் இல்லாமல் ஒவ்வொரு நாளைக்கு வித்தியாசமான முறையில் ஆயிலில் ஃப்ரை பண்ணாமைக்கு ஒரு நாள் பேக் பண்ணி ஒரு நாளைக்கு நம்ம சுட்டெடுத்தானே அப்படியெல்லாம் நீங்கள் இஃப்தார் டைமுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்டா ஆயிலே ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு அன்ஹெல்த்தி ஆகிரும். இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. மிக்சிங் பவுலில் நான் ஒரு 3 கப் அளவு கோதுமை மாவு தான் சேர்த்துனேன். கோதுமை மாவோட இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துனேன். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் இல்லைன்னா ஆக்டிவ் ஆகிற ஈஸ்ட் எடுத்து வார்ம் வாட்டரில் நீங்கள் ஆக்டிவாக வச்ச பிறகு பொங்கின பிறகு தான் இதோட சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் தேவையான அளவு சீனி சேர்த்துனேன். சீனியோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு இதோட நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் நல்லா அந்த பட்டர் சேர்த்து செஞ்சால் இந்த ஷவர்மா நல்லா சாஃப்டாகி வரும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்ட பிறகு கொஞ்சம் மில்க்கும் எடுத்து வச்சு இதோட மில்க்கையும் சேர்த்துட்டேன். உங்களுக்கு மில்க் போதானே உங்களுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்தும் இதை நல்லா பனஞ்செடுத்து கேளும். இதே ப்ரோசஸ் தான் நீங்கள் பீஸா செய்கிற டோ பண்ணியதாக இருந்தாலும் இதெல்லாம் சேர்த்து நல்லா கையாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு நல்லா லூஸாக தான் பனஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த ஈஸ்டெல்லாம் நல்லா ஆக்டிவ் ஆகி மாவு நல்லா டபுள் சைஸ் ஆகி வரும். இப்படி கையில் ஒட்டுற வதம் வரணும். இப்போ இதை உங்களுக்கு இல்லைன்ற ஒரு லன்ச் ஷீட் இல்லாட்டி ஒரு சேவியட்டால் நல்லா மூடி கவர் பண்ணி இதை அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 2 hour மாதிரி மூடினா தான் இது நல்லா பொங்கி வரும். இந்த மாவு ஊறி வரும் வரைக்கும் எனக்கு 2 hourல அடுத்தடுத்த ஒவ்வொரு வேலையை செஞ்சு எடுத்துக்கலாம். மயோனைஸ் அடுத்தது சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதான அப்படியெல்லாம் மயோனைஸ் நான் வீட்டிலே செஞ்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஹெல்த்தியான மயோனைஸ் சாப்பிடணும்னா பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னா நீங்கள் வீட்டில் எப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். பயப்படாமலே பிள்ளைகளுக்கு கொடுக்கலும். இப்போ இதுக்கு முட்டை 2 அப்படி 2 கப்புகளை போட்டு நீங்கள் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு இட்லி தட்டில் இருந்தால் அதுலேயும் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலும். அதோடைய பூண்டு காஞ்ச மிளகாய் 2 3 மிளகு விதை போட்டு ஒரு 10-15 நிமிஷம் மாதிரி அப்படி ஸ்டீம் பண்ணி எடுத்துன்னு நல்லா வெந்து வந்துட்டு இதை அப்படி எடுத்து ஆற வச்சுக்க போகிறேன். இது ஆறின போகிறோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வேறு என்னென்ன திங்ஸ் சேர்க்குறேன்னு பார்ப்போம். இந்த முட்டை அடுத்து நாங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்த அந்த பூண்டு அதோட இந்த காஞ்ச மிளகாய் மிளகு உங்களுக்கு சீஸ் இருந்தால் சேர்த்துக்கலும். நான் இந்த ட்ரையாங்கிள் சீஸ் தான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக உங்களுக்கு அந்த சீஸ் ஸ்லைஸ் சேர்த்துக்கலும். அடுத்து கொஞ்சம் மில்க் சேர்த்து உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சீனியும் சேர்த்துக்கலும். நான் சீனி ஒன்றும் சேர்க்கல. இதை அப்படியே நல்லா அடித்து எடுத்துக்க வேண்டியதான். உங்களுக்கு இந்த முட்டை இப்படி ஸ்டீம் பண்ணாமல் பாயில் பண்ணி எடுத்து அப்படின்னு செய்யலாம். நீங்கள் யூடியூப்பில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதோட எண்ணெய் சேர்த்துட்டு எந்த ஃப்ளேவரும் இல்லாத 1 டீஸ்பூன் எண்ணெய் மாதிரி தான் சேர்த்துட்டேன். இதுக்கு அதே அளவு எண்ணெய் ஒன்றும் சேர்க்கல. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியான மயோனைஸ் ரெடி. இதோட கொஞ்சம் மில்க் சேர்த்து இதை நல்லா அடித்து எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா க்ரீம் டெக்ஸ்சர் வந்த போது இதை நீங்கள் அப்படி எடுத்து இன்னொரு பவுலுக்கு இதை மாற்றிக்கோங்க. உங்களுக்கு இந்த மயோனைஸ் பன்னுகளுக்கும் செஞ்சு பூசி சாப்பிடலும். இப்போ மயோனைஸ் ரெடி பண்ணி அப்படியே ஓரம் வச்சுட்டு அடுத்து ஒரு பொட்டேட்டோஸ் எடுத்துன்னு அதை தோல் சீவி அதையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு பொட்டேட்டோஸ் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சிக்கன் மயோனைஸ் மட்டும் சேர்த்து செய்யலும். பொட்டேட்டோஸ் இந்த இப்படி தோலெல்லாம் சீவின போகிற நல்லா கழுவி எடுத்தோம். கழுவின போகிற இன்னப்படி வெட்டி எடுத்துக்கணும். வெட்டி எடுத்துக்கு போடுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். போட்ட போகிற இதை நாங்கள் அட்டை பண்ணி ஸ்லைஸாக வெட்டி எடுங்க. இந்த மாதிரி வெட்டின போகிறோம் நாங்கள் அந்த தண்ணியில் போட்டுக்கணும். போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு போகிறோம். அதிலேருந்து நாங்கள் அலசி வெளியில் எடுத்து ஒரு சேவியரில் இதை நான் அந்த ஈரமெல்லாம் தொடச்சி எடுத்துக்கணும். தொடச்ச பிறகு இதோட நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துனேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கொஞ்சம் போல் சால்ட் சேர்த்து இதை அப்படியே கொஞ்சம் கலந்துவிட்டு அப்படியே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மாதிரி. உங்களுக்கு சிக்கனை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலும். இல்லாட்டி அந்த ஏர் ஃப்ரையரில் போட்டு அப்படியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலும். இதை அப்படியே கலந்து அப்படியே ஓரம் வச்சுட்டு அடுத்து சிக்கன் எடுத்துனேன். சிக்கன் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துன்னு ஒரு 250 கிராம் போல். இதுக்கு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் மிளகு சீரகத்தூள் சேர்த்துனேன். சேர்த்த பொருளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். உப்போட கொஞ்சம் போல் நான் தேசிக்கான எலுமிச்சை லெமன் அது சேர்த்துன்னு ஒரு ஹாஃப் மாதிரி சேர்த்த போகிறோம். இதுக்கு தயிர் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துனேன். சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும்.
இதே நல்லா கலந்துட்டு அப்படியே இதை வந்து ஒரு 10-15 நிமிஷம் மாதிரி மூடி போட்டு அப்படியே வச்சுட்டு அது நல்லா ஊறி வரட்டும். அப்போ நல்லா சாஃப்டாகி வரும் இந்த சிக்கன். உங்களுக்கு இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க மேலும் இல்லைன்னா உங்களுக்கு செலவு ஃப்ரை மாதிரி அப்படியே பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி அதை அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல வந்து ஒரு ஃபேனில் வந்து ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் கிழங்கு தான் பொரிச்சு எடுத்துட்டேன். கிழங்கு பொரிச்சு எடுத்துட்டு அதே எண்ணெயில் வந்து அடுத்து வந்து வெங்காயம் இந்த கோவா இதெல்லாம் போட்டு நான் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ஃபுல்லாக போட்டு அந்த ஃபுல்லாக எல்லாம் எடுத்துக்குள்ளே போட்டுன்னு சாப்பிட மாட்டாங்க சின்னவங்களும் இருந்தால். இப்போ அதில் இன்னொரு ஃபேனு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி இப்போ இதில் வந்து பெருசாக வெங்காயம் வெட்டியிருந்தேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் இப்படி நல்லா மெல்லிசாக வெட்டிக்கணும். அதோட வந்து கறி மிளகாய் பெரிய அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்து பாக்ஸ் ஷேப்பில் வெட்டியிருந்தேன். உங்களுக்கு பெல் பேப்பர் 3 கலரில் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தப்படி நல்லா கலந்துட்டுக்கணும். எண்ணெய் கூடுதலாக சேர்த்துட வேணாம். அப்படி கொஞ்சம் போல் தான் எண்ணெய் சேர்த்துக்கணும். இதோட வந்து கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துலேயே உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு போகணும். டக்குன்னு வதங்கி வந்துடும் உப்புக்காக. எல்லாம் முடிச்சு வரத்துக்குள்ளே அந்த மாவு வந்து நல்லா பொங்கி டபுள் சைஸாகி வந்துடும். அப்போ உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதோட வந்து கொஞ்சம் கோவா சேர்த்து இது நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ இதோட கொஞ்சம் கரெக்டும் துருவி போட்டுனா நல்லா இதே கொஞ்சம் மிளகுத்தூளும் உப்புத்தூளும் தான் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா கலந்துட்ட போகிறோம். நாங்கள் எடுத்து வச்சு இந்த மயோனைஸ் அரைச்சி வச்சுருந்தது அவளையும் ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு எப்படி கலந்துடுங்க ஒரு 10-15 நிமிஷம் மாதிரி. உங்களுக்கு இப்படி வதக்காமைக்கு இந்த கோவா வெங்காயம் இந்த மிளகாய் எல்லாம் ஒரு பவுலில் போட்டு மயோனைஸ் டொமேட்டோஸ் இதெல்லாம் போட்டு கலந்து விட்டு அப்படியும் பச்சையாகவும் உங்களுக்கும் வச்சு சாப்பிடலும் அந்த ஷவர்மாவில் பாக்கெட் ஷவர்மாவில் போட்டு நான் இப்படி வதக்கி எடுத்து எந்த புழுகள் எல்லாம் அப்படி சாப்பிட மாட்டாங்கன்றதால இதை அப்படியே எடுத்து இதை அப்படியே இப்போ வச்சுட்டு இப்போ இதே ஃபேனில் வந்து கொஞ்சம் போல் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் அந்த சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு இப்போ பொரிக்கிறதுக்கு வந்து 2 மட்டும் எண்ணெய் சேர்த்த போகிறோம். இப்போ இந்த சிக்கன் பீஸுகளை ஒன்றா இப்படி போடணும். போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் மாதிரி ஒரு பக்கம் பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்த பிறகு மறுபக்கம் திருப்பி போட்டு இதை பொரிச்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு ஃப்ரை பண்ணி வரிசையில் விலங்கும் கலர் மாறி சேஞ்ச் ஆகி இன்னப்படி வரும். இன்னப்படி கலர் வரிசையில் நீங்கள் இறக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஷவர்மா செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். சிக்கன் ஃப்ரை பண்ணினது, அடுத்து பொட்டேட்டோஸ், அடுத்தது வந்து இந்த மயோனைஸ், கொஞ்சம் கேபேஜ் இந்த வதக்கினது. உங்களுக்கு இது எதுவும் இல்லாமல் மயோனைஸும் சிக்கனும் இருந்தாலும் போதும். இப்போ மாவை பார்ப்போம் மாவு எப்படின்ட்டு. இந்த வேலையெல்லாம் முடிச்சு வர மாவும் நல்லா டபுள் சைஸாக நல்லா பொங்கி வந்துச்சு இன்னப்படி. இப்போ இதில் வந்து நல்லா இன்னப்படி எடுத்துக்கணும். நாங்கள் கையில் இது அழுத்தி இன்னப்படி மாவை நல்லா நாங்கள் இதை ஒரு கவுண்டர் டாப்பில் இல்லாட்டி ஒரு கரியால் போட்டு நல்லா மாவை இன்னப்படி கலந்துட்டுப்போம். மாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணினோம். கொஞ்சம் மாவை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உங்களோட கைக்கு எந்த அளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டையாக எடுத்துக்கணும். இந்த மாவு வந்து இன்றைக்கி நான் எப்படி இந்த ஷவர்மா செஞ்சுருக்க போண்டா நீள்வாக்கில் மாதிரி தான் இதை தட்டி எடுத்துக்க போகிறேன். அப்போ வந்து எங்களுக்கு அந்த சுட்டெடுத்த பொருள் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலும் பாக்கெட் மாதிரி வரத்துக்கு. அவங்களுக்கு ஒரு இதை ரவுண்டாகவே செஞ்சு ஷவர்மா மாதிரி ஃபுல்லாக அப்படி செய்வோம். மேலும் இது வந்து பாக்கெட் ஷவர்மானது நல்லா பாக்கெட் மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த ஒரு கட்டையில் எப்படி நல்லா தட்டி எடுத்துக்கணும். மாவை தூவி எப்படி நீள்வாக்கில் மாதிரி தான் இதை நான் தட்டி எடுத்துக்க போகிறேன். ஒரு ஃபேன் இல்லாட்டி ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடாகி வச்சுக்கணும். சூடாகின போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் மாதிரி வச்சுக்கணும். உங்களுக்கு கையில் ஒட்டுறேன்னா மாவு கொஞ்சம் எப்படி தூவியே நீங்கள் 2 திருப்பி போட்டு நல்லா எப்படி தட்டி எடுத்துக்கணும் ஓரளவுக்கு. இப்போ நான் வந்து ஃபேனை நல்லா சூடாக வச்சுட்டு சூடாகின போகிறோம் மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் குறைச்சி வச்சுருந்தேன். குறைச்சி வச்ச போகிறோம் இப்போ நாங்கள் தட்டி எடுத்த இந்த ஷவர்மா இதில் போட்டு சுட்டு எடுத்துக்கணும். எண்ணெய் எதுவும் சேர்க்கப்படாது. திருப்பி போட்டு இதை சுட்டு எடுக்க வேண்டியது. நல்லா சுட்டுற டைமுக்கு நல்லா பொங்கி வரும். ஒரு ஸ்பூனால் எப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணச்சால் நல்லா பபிள் ஆகி வரும். நல்லா பொங்கி புதுசாக பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை அழுத்தி ஆல் ஆப்ஷனுக்கு வைங்க. அப்போ தான் இதில் வர வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ இதை வந்து நான் இறக்கி நான் வந்து ஒரு சேவியட்டால் தான் இதை நல்லா கவர் பண்ணி மூடி வச்சுக்க போகிறேன். அப்போ வந்து இந்த ஷவர்மா வந்து நல்லா சாஃப்டாகியே வரும். இப்படியே ஒண்டா சுட்டு எடுத்துட்டேன். எல்லா ஷவர்மாவையும் சுட்டு எடுத்த பிறகு இப்போ வந்து இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எப்படின்னு பாருங்கள் வீடியோவில் லாஸ்ட்டு வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எல்லாம் நான் அந்த சேவியட்டில் சுற்றி வச்சுருந்து இப்போ வந்து இந்த ஷவர்மா நல்லா சாஃப்டாக கையில் நல்லா சுருட்டி எடுத்துக்கலாம். எப்படி இப்போ இதை வந்து 2 இப்படி மடித்து ஒரு சீசர் வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி இதை பாக்கெட் ஆக்கிக்கணும். இப்போ நீள் வாக்கில் மாதிரி இருக்குது. இன்னும் எப்படி கட் பண்ணினா ரெண்டு சைடும் எப்படி கட் ஆகி வந்துடும். ஒரு சீசர் இல்லாட்டி உங்கள்கிட்ட கத்தி இது சரி இருந்தால் உங்களுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா உள்ளுக்கெல்லாம் நல்லா இப்போ எங்களுக்கு அந்த ஃபில்லிங் எல்லாம் நல்லா வைக்கலாம். எல்லாத்தையும் எப்படி கட் பண்ணி வச்சுட்டு எங்களுக்கு அவசரமாக எங்களுக்கு இந்த ஃபில்லிங் இதெல்லாம் வச்சுட்டு அவசரமாக எங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இது நான் செஞ்சு முடிகிற டைம் எப்படி வந்து இஃப்தார் டைம் ஒரு 6 மணி ஆகிட்டுது. அந்த டைம் தான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவசரமாக. நாங்கள் சுடுற டைமுக்கு அந்த சவர்மா வந்து நல்லா பொங்கி வந்திருந்தால் உங்களுக்கு நல்லா அது பாக்கெட்டாக உள்பகுதி நல்லா வரும். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி அப்படி ஓரம் வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து ஃபில்லிங் கறி எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல வந்து நாங்கள் மயோனைஸை தான் இதுக்கு பூசிக்கணும். சின்னவங்கள்ட்டையும் இது கொடுத்த பிகினர்கள்ட்டையும் அவங்களும் ஈஸியாக செஞ்சுருவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட இஃப்தார் டைமுங்களுக்கு ஒரு நாளைக்கு. இப்போ எல்லாத்துக்கும் நான் வந்து எப்படி ஃபில்லிங் கறி வைக்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல வந்து உங்களுக்கு மயோனைஸ் வச்சுக்கணும். இதுக்கு வந்து உங்களுக்கு சலாட் இலை இருந்தால் அதுவும் வச்சு செஞ்சால் நல்லா இருக்கும். இந்த ஷவர்மாவில் நல்ல ஒரு இடமே வருது உங்களுக்கு இந்த ஃபில்லிங் எல்லாம் வைக்கிறதுக்கு. இப்போ மயோனைஸை வச்சுட்டு அடுத்து இந்த கேபேஜ் வச்சுட்டு அடுத்தது ஒவ்வொன்றா என்னப்படி உங்களுக்கு இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் வச்சு. உங்களுக்கு கூடுதலான சிக்கன் வச்சுருந்தோம்னா கூடுதலான சிக்கனே போட்டு உங்களுக்கு மயோனைஸ் போட்டு அப்படின்னு செய்யலும். நான் வந்து இது வந்து இன்றைக்கி நாட்டு முட்டை மயோனைஸ்ன்றதால கொஞ்சம் எல்லோ கலரில் வருது. உங்களுக்கு ஒயிட் முட்டைண்டா உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர்லேயே வரும். ஆனால் டேஸ்ட்டில் ஒரு வித்தியாசம் இல்லை. டேஸ்ட்டில் நல்லா தெரிஞ்சுது மயோனைஸ். எல்லாம் செஞ்ச பொருள் எப்படி நல்லா கவர் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நல்லா அழுத்திவிட்டு அது அப்படியே நல்லா கவர் ஆகிடும். எல்லாம் செஞ்ச பொருள் எப்படி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு. இது நீங்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களோட இஃப்தார் டைமுக்கு இதை போல் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த ஷவர்மாவோட கையில் எடுத்தாலே கீழே கறி ஒன்றுமே விழாது. அப்படி ஃபுல் கவர் ஆகிடும். ஏன்னா பாக்கெட் ஷவர்மா ஒரு பக்கம் அப்படியே நல்லா கவர் ஆகிருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.